அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜோதிட துணுக்குகள். சூரியன் 7 ரிஷிகளிடம் இருந்து ஒளியை பெற்று அதன் மூலம் இந்த உலகை ஒளி உலகை படைக்கிறான் அல்லது விவரிக்கிறான் அல்லது படர்கிறான் என்று அர்த்தம். 7 ரிஷிகள், அந்த 7 ரிஷிகளின் ஒளியைத்தான் சூரியன் பெறுகிறான். அந்த 7 ரிஷிகளுக்கு பிரம்மாதான் தந்தையாகிறான். அதுதான் பிரம்மாவை வணங்குகிறோம், பிரம்மலோகத்தை வணங்குகிறோம், பிரம்மலோகத்திற்கு செல்கிறோம். ஆக சூரியனும் வணங்கத்தக்கவர்கள் இந்த 7 ரிஷிகள். அப்படி என்று பார்த்தால் 7 குதிரைகளும் அதில் ஒற்றை சக்கரத்தில் சூரியன் வலம் வருகிறான். இங்கு ஜோதிடமாக பாருங்களேன், 7 கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள். அத்தனை கிரகங்களுக்கும் தலைவனாக இருந்தாலும் அத்தனை பேரையும் வணங்கி தன் பணியை தொடர்கிறான் சூரிய தேவன். ஆக தலை வணங்குவதில் முதலிடம் சூரியனே. தலை வணங்கப்படுவதற்கு காரணம் 7 ரிஷிகளும் 7 கிரகங்களும். ஆக சூரிய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் 7 கிரகங்களை, 7 ரிஷிகளை, 7 சப்த கன்னியர்களை, 7 உலகங்களை வணங்குங்கள், வணங்கி மகிழுங்கள். உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.